ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாங்குவேஜ் பார்ட்னர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் செல்வதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஐ ஆம் டிட்டர்மைன்ட் டு கோ. ஐ ஆம் டிட்டர்மைன்ட் டு கோ. ஐ ஆம் டிட்டர்மைன்ட் டு கோ. அவரிடம் மொபைல் உள்ளது அப்படிங்கிறது இங்கிலீஷில் he has a mobile phone. he has a mobile phone. he has a mobile phone. அவரிடம் கணினி உள்ளது அப்படிங்கிறது இங்கிலீஷில் he has got a computer. he has got a computer. he has got a computer. நான் யாருக்காக இருந்தேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் for whom was I there. for whom was I there. for whom was I there. அவரை இதை செய்ய விடாதீர்கள் அப்படிங்கிற இங்கிலீஷில் don't let him to do this. don't let him do this. don't let him do this. நாங்கள் விளையாட வேண்டியதில்லை அப்படிங்கிற இங்கிலீஷில் we don't have to play. we don't have to play. we don't have to play. நீங்கள் சோர்வாக காணப்படுகிறீர்கள் அப்படிங்கிற இங்கிலீஷில் you are looking tired. you are looking tired. you are looking tired. உனக்கு என்ன ஆனது அப்படிங்கிற இங்கிலீஷில் what happened to you. what happened to you. what happened to you. நான் நகரத்தில் இல்லை, நான் சிட்டியில் இல்லை அப்படிங்கும்போது அது இங்கிலீஷில் ஐ வாஸ் நாட் இன் த சிட்டி. ஐ வாஸ் நாட் இன் த சிட்டி. ஐ வாஸ் நாட் இன் த சிட்டி. நேற்று விடுமுறையாக இருந்ததா, நேற்று லீவ் இருந்துச்சா, லீவாக இருந்துச்சா அப்படிங்கிற எப்போம்ல அது இங்கிலீஷில் வாஸ் இட் ஆஃப் எஸ்டர்டே. வாஸ் இட் ஆஃப் எஸ்டர்டே. வாஸ் இட் ஆஃப் எஸ்டர்டே. எனக்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற இங்கிலீஷில் ஐ ஆம் ஹேவிங் எ குட் டே. ஐ ஆம் ஹேவிங் எ குட் டே. I am having a good day. அவர் உணவை சாப்பிட்டிருந்தார். அவர் உணவை சாப்பிட்டார் அப்படிங்கிற இங்கிலீஷில் he had eaten the food. he had eaten the food. he had eaten the food. நாம் அனைவரும் நயவஞ்சர்களா அப்படிங்கிற இங்கிலீஷில் are we all hypocrites. are we all hypocrites. are we all hypocrites. அதுதான் இப்போது ஃபேஷன். இதான் இப்போ ஃபேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் அது தமிழ் அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம் தட்ஸ் நவ் இன் ஃபேஷன். தட்ஸ் நவ் இன் ஃபேஷன். தட்ஸ் நவ் இன் ஃபேஷன். பெட்டியை எங்கே வைக்க வேண்டும் அப்படிங்கிற இங்கிலீஷில் வேர் டு கீப் தி பாக்ஸ். வேர் டு கீப் தி பாக்ஸ். வேர் டு கீப் தி பாக்ஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் एंड सब्सक्राइब टू माय चैनल and click the bell icon to get new video updates. धन्यवाद. कृपया मेरा चैनल को लाइक और सब्सक्राइब करें. नया वीडियो अपडेट करने के लिए घंटी आइकन पर क्लिक करो.